வீழ்ச்சியுறும் பொழுது எழுச்சியுற வேண்டும். குறைகள் இருக்கும் பொழுது நிறைவு காண வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே கானாவூர் திருமணத்தின் நற்செய்தியை நாம் வாசித்தோம். அங்கு ஒரு குறை ஏற்பட்டது. அந்த குறையை ஆண்டவர் நிறையாக மாற்றுகிறார். ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டது, அதை எழுச்சியாக, மேன்மையாக, மாட்சியாக ஆண்டவர் மாற்றுகிறார். கானானிலே திருமணம். கானான் என்பது கலிலேயாவிலே நாசரேத்திலிருந்து வடகிழக்கிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய கிர்பத் கானா என்ற ஒரு கிராமம்தான் அது. அங்கு திருமணம் நடந்தது. இயேசு, சீடர்கள், அன்னை மரியாள் அந்த திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தார்கள். அப்போ திருமணம் அவர்களுக்கு உறவினர்கள், சொந்தக்காரங்க திருமணமாக இருந்திருக்கலாம். அந்த மாப்பிள்ளை, திருமணத்தினுடைய மணமகன் செபதேவினுடைய மகன் யோவான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அன்னை மரியாளுக்கு மணமகன் அத்தை முறை வரும். அப்போ ஆண்டவர், அன்னை மரியாள் எல்லாருமாக இணைந்து செல்லுகின்றார்கள் திருமணத்திற்கு. அங்கு திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. திராட்சை ரசம் என்பது யூதர்களுடைய திருமண விழாவிலே ஒரு பிரதான ஒரு உணவு. நமது திருமணங்களிலே பிரதான உணவு எது? பிரியாணி, மட்டன். கல்யாண விருந்தினாலே மட்டன் இருக்கணும், இல்லைன்னா பிரியாணி இருக்கணும். அதனால தான் அந்த காலத்திலேயே என்ன பாடல்கள்லாம் பாடியிருக்கிறாங்க. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம். ஆஹா, அப்படி தானே? கல்யாண விருந்தினாலே நமக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி, ஒரு சுவை. அதில் விருந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்விலே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய குறை, அது பெருத்த அவமானம். எப்படி தீர்ந்திருக்கும்? இவங்க ஏழையாக இருந்திருக்கலாம். அப்போ அவங்க ஓரளவுக்கு வச்சிருப்பாங்க, எப்படியோ தீர்ந்து போய்விட்டது. அப்போ ஏழைகளின் பால் அக்கறை உள்ளவர் ஆண்டவர். அந்த அவமானம் பெற்றுவிடக்கூடாது, அந்த வீழ்ச்சி அடைந்து விடக்கூடாது, எழுச்சி அடைய வேண்டும், குறை நிறையாக மாறப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். திருப்பாடல் 34:6, இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார், அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார். அப்ப இந்த ஏழை கூக்குரிடும் பொழுது, அவமானம் அடையும் பொழுது, வீழ்ச்சியும் பொழுது ஆண்டவர் அவனை தூக்கி விடுகிறார். எல்லா விதமான நெருக்கடியிலிருந்தும் விடுவித்து காக்கின்றார். திருப்பாடல் 113:7